எந்த லெவலில் நின்றது இப்போ பாருங்க எந்த லெவலில் நிற்கணும். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாதமாக வந்து எங்களோட தோட்ட வேலைகள் வந்து நாங்கள் பெருசாக ஒன்றும் செய்யலையாண்ணா. அப்பா இருந்தோட வந்து தோட்ட வேலைகள் செய்யாமல் வந்து விட்டுருந்தாங்க. தோட்ட வேலையினாலும் சரி வீட்டு வேலையினாலும் சரி மொட்டு முழுதாக எல்லாமே நிப்பாடி இருந்த நாங்கள் இப்போ வந்து முதல் கட்டமாக வந்து தோட்ட வேலைகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏனென்றால் எங்களை வந்து வாழ வச்சு கொண்டிருக்கிறது எங்களோட தோட்டம் தான். தோட்டம் நெல் வயல் எல்லாமே நாங்கள் விட இல்லையாண்ணா. அதோட வந்து நம்மள வீட்டு வேலையும் அப்படியே எல்லாமே நிப்பாடி நாங்கள் அது வந்து இப்போதைக்கு வந்து தொடங்குறதா இல்லை. அப்போ வந்து தோட்ட வேலையில வந்து என்னென்ன செய்ய போகிறோம், எந்த வரைக்கும் செய்திருக்கிறோம்ன்றது தான் இந்த காணொலியில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போமோ. அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்களென்றால் கமுவம்புள்ளை எல்லாம் துப்புரவாக்கி இந்த கிடந்த கஞ்சல்கள் எல்லாம் பட்டி அதுக்குள்ளே தாட்டு தண்ணி விட்டுருக்கேண்ணே. ஆனால் சரியான வெயில் வைக்கதான் வந்து கட்டாயம் வந்து தண்ணி விடுறது நல்லது. இப்போ தண்ணி விட்டு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த இடத்துல எல்லாம் இருந்தால் நல்லா குளிர்மையாக இருக்கும். பாருங்க கமுவம்புள்ள குளிர், அதோட வந்து அங்காலே அப்படியே நெல் வயல், அதால் சரியான கூலாக இருக்கும் இந்த இந்த வீட்டுக்கரையில் இப்படி இருக்கக்குள்ள. அதோட வந்து நல்ல கப்பல் குளிர் இருக்குது. இல்லைண்டா இப்போ காற்று குறைஞ்சிட்டுது, என்னபடியாக முறியாது. இல்லாட்டி நிறையவே வாழைக்குலைகள் வந்து நிறைய முறிஞ்சது இந்த காற்றுக்கு. நல்ல ஒரு கப்பல் வாழைக்குலை. அவங்களுக்கு பிட்டியும் ஒரு கதலி வாழைக்குலையும் இருக்குது. வீடியோக்குள்ள இங்கே வர இதில் ஒரு பெண்ணாம்பரிய வாழைக்குலை கிடக்குது. நல்ல தண்ணி பாயுதானே. அதோட கமுவம்புள்ளைக்கு வந்து கூடுதலாக தண்ணி அடிக்கடி விடணும். ஈரம் எந்த நேரமும் இருக்கணும், இருந்தால் நல்லா பெருசாக வரும். இதெல்லாம் சின்னல்ல நட்டது, இப்போ பாருங்க இவ்வளோ பெருசாக வந்துட்டு வரும். அதோட வந்து இப்போ இது பார்த்து கொண்டிருக்கிறதுங்கன்னா கமுவம்புள்ளையில வளர்ச்சி தெரியுமோ. இதெல்லாம் நாங்கள் சமையல் வீடியோ ஆரம்பத்தில் செய்ய ஒரு இந்த லெவலில் நின்றது. இப்போ பாருங்க எந்த லெவலில் நிற்கணும். இங்கே நாங்கள் வீடு கட்டுறதுக்கு முதல் நாங்கள் இது வச்சுருக்கோம். அதுதான் கூடுதலாக இதுக்குள்ளே நிற்கிற சொத்தண்டால் முக்கால்வாசி சொத்து அப்பா நட்டு தந்துட்டு போன சொத்துன்னு தான் நிற்கிறோம். காவாசி கூட வராது நாங்கள் நட்டது, அதை மட்டும் தான் படிவாக சொல்லுவேன். எல்லாமே அப்பா தந்துட்டு போன சொத்து தான். இப்படியே நாங்கள் அங்கே பார்ப்போமே. எங்களுக்கு வந்து உண்மையாக உள்ள வச்சோன்னா என்ன தண்ணி பஞ்சம் பண்ணுறது இல்லை. இது பாருங்க இப்போ இது குளத்து தண்ணி தான் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த முறை முருங்கை காய் தான் சரியான குறைவாக போயிட்டுது, என்னென்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து ஊர் முருங்கை நல்ல காய் காய்க்கும், நல்ல நீளமான காயாக. இது எங்களோட கைபரட்டு இல்லை, ஊர் முருங்கை. ஊர் முருங்கை இலை கிடக்குது, நல்ல மட்டஞ்சி பூவும் கிடக்குது. இப்போ தான் பூக்குது. அந்த சீசனுக்கு வந்து நல்லாவே காய்ச்சிருக்க வேண்டியது, காய்க்க இல்லை. இதுலேயே நல்ல கப்பல் குலை கொண்டு இருக்குன்னு. வாழைக்குள்ள வந்து ஓரளவு கிடக்குது. அதோட இந்த மிளகாய் பிடிங்கி அந்த முதல் காணொலி போட்டிருந்தோம் நாங்கள். அப்போ அதெல்லாம் அந்த நேரமெல்லாம் காயண்டால் மற்ற முறிகிற அளவுக்கு காய்ச்சிருந்தது. நிறைய மோர் மிளகாய் கூட போட்டிருந்தாங்க. மிளகாய்ண்டா சொல்லி வேலை இல்லை. அதோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னால் கச்சான் போட்டு கொண்டிருக்கிறோம். போட்டு குறையில் கிடக்குது. இந்த ஒரு துண்டுக்கு தான் இப்போ கச்சான் போடுறதுக்கு எல்லாமே ஒழுங்கு பண்ணி இருக்கு. அதோட முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னால் இந்த 2 மாதமாக நாங்கள் பராமரிப்புகள் பெருசாக இல்லைன்னொன்னே மாடுகள் அதுகள் எல்லாமே வந்து காணிக்குள்ளே வேற வலிக்கிட்டுது. என் மாட்டுக்கொண்டு பிள்ளைய அதை அப்போ என்ன செய்யறாங்க என்றால் புல்லாக வேலி அடைச்சினாங்க. இங்கே வருங்க, புல்லாக கம்பி கட்டை போட்டு இந்த காணியை சுற்றி அடைச்சாச்சு. அப்படியே எங்களோட காணியை சுற்றி ஃபுல்லாக அடைச்சாச்சு. இப்போ வந்து மாடுகள் வாரது இல்லை. ஏன்னாடா முதல் சரியா மாடுகள் வந்து வர தொடங்கிட்டு இந்த கண்டு கொஞ்சம் இதாக போயிட்டு இல்லை இதில் புளி ஒட்டு ஏதோ வந்தபடியாக வெட்டி. இது வந்து பெருசாக நின்றது அன்றைக்கு நாங்கள் வெட்டினாங்க. இதுதான் அந்த ஒரிஜினல் ஒட்டுக்கண்டு. அதுதான் நடந்தது. ஆனால் இந்த வெட்டினோட இப்படி சடைச்சு வந்துருக்கு. இந்த மாமரம் நடுறாக்கள் கட்டாயம் வந்து ஒட்டுக்கு கீழால வர கொப்புகளை வந்து வெட்டி விடுவோம். வெட்டி விட்டுறோம்னா இப்படி சடைச்சு கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் அதை கவனிக்க விட்டபடியாக தான் அது அப்படி வந்தது. இங்காலையெல்லாம் பாத்தி கட்டி கூரை நாங்கள் வேலியாண்டு கூடுதலாக கம்பி கட்டைன்னு சொல்லிக்கொள்வோம். தூண்கள் போட்டெல்லாம் அடைக்கிறது இல்லை, கம்பி கட்டை போட்டு தான் வேலி அடைக்கிறது. இங்கால பாருங்க அடைச்சிருக்கிறோம். அப்படியே அந்த கரையாக போய் நான் காட்டுறேன். அப்படியே பார்த்தீங்களென்றால் இங்கே இருந்து அங்கே வரையும் அடைச்சிருக்கிறோம். இது உங்க கனதூரத்துக்கு அப்படியே நேர
அங்கே குளக்கட்டு வரையும் போகுது. குளக்கட்டு வரையும் இல்லை, குளக்கட்டு கிட்ட வரைக்கும் போகுது. இப்போ என்னதுனால இது ஃபுல்லாகவே இப்படி அடைஞ்சினாங்களா? இப்போ இதுக்குள்ளால வந்து மாடுகள் வந்து இந்த கீழ் இது வந்து தாமரக்குளம். தாமரக்குளத்தால் வந்து அப்படியே மாடுகள் மேலே ஏறி வரையணும். அப்போ இப்போ நாங்களும் பெரும்பாலும் இந்த திங்கள்ல இருந்து இப்போ வியாழன் வரைக்கும் நிற்கிறேன் இல்லை தானே. அப்போ வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். மாடுகள் வந்து அடிக்கடி மாடுகள் விரவழிக்கிட்டுதாண்டா பயிர் கொடியும் சாப்பிட்டுட்டு இந்த நீ வெயிலுக்குள்ள ஓடி ஓடி வந்து கிளச்சி கொண்டு இருக்கணும். இப்போ அதனால வந்து ஃபுல்லாகவே கட்டையில் போட்டு இந்த கம்பி ஃபுல்லாக ரோலாக வாங்கினாங்களே, வாங்கி முள்ளு கம்பின்னு சொல்லிக்கலாம். கம்பி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 படை அடைஞ்சிருக்கோம். இதுக்குள்ளால வந்து இனி வராது மாடு. ஆனால் சாதாரணமாக என்னென்றால் இப்போ சும்மா சொல்லலாம் மாரி அடைக்கிறேன். இப்போதே காலம் இந்த இந்த பொருளாதார நிலைமையில இவ்வளவுக்கும் முடிஞ்ச காசை வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கிட்ட 1 லட்சத்துக்கு கூட தான் முடிஞ்சு. ஏன்னா கூலி கம்பி அதுகளே 40,000. அதில் வந்து அதோட கூலி 45,000. கூலி அதோட கம்பி கட்டை இப்போ தூண் வாங்கி போடலாமண்டா. தூண் இப்போ ஒரு காலம் சில நேரங்கள் 60 கம்பி கட்டை வரைஞ்சாங்களோ. ஒரு கம்பி கட்டை 1,100 ரூபா. 100 ரூபா படி அவ்வளோ. அப்போ பாருங்க கணக்கு எங்கே வருதுண்டு. 1,50,000 லட்சத்துக்கிட்ட வருது சும்மா நார்மலாக சொல்ல போனால். ஆனால் இதுக்கு தூண் போட்டு அடைச்சிடலாம்னு சொல்லுவீங்க நீங்கள். இங்கே தூண் போடலாம் என்ன பிரச்சனைடா, யானை வந்து கொண்டால் அப்படியே தூணெல்லாம் அப்படியே முடிச்சு கொண்டு போயிடும். இதுகளுக்குள்ள இப்படியே யானை வரும் இந்த குளத்துக்குள்ளால நடுவுக்குள்ளால வந்து இதால் அப்படியே வரும். ஆனால் இது இப்போ பிறனாலும் கட்டையால் வந்து முறியாது. திருப்பி நாங்கள் என்னவோ செய்து போட்டுக்கொள்ளலாம். என்னென்னு செய்யலாம். அதுக்காகத்தான் இந்த கம்பி கட்டையில் வண்டி போட்டுறது. ஆனால் இனி பாதுகாப்பு இப்போ நீங்கள் இணைப்பீங்க இது கம்பி கட்டை இந்த எவ்வளோ காலத்துக்கு பாவிக்க போனால் நான் பாவிக்கும். இது வந்து கொண்டல் வைரம்னு சொல்லிடுறேன். கொண்டல் கட்டை கனகாலம் கிடக்கும். நாளைக்கு இது கிடக்கும். இப்போ அந்த வேலி பிரச்சனை உண்மையிலுமே இல்லை. என்னடா வேலி சரியாக இருந்தால் தான் நாங்கள் வந்து என்ன பயிர் கொடியினாலும் செய்யலாம். மாடுகள்லாம் இருக்கிறதுக்கு என்னென்றாலும் இந்த இதுகள் வராமல் இருக்கும். ஆனால் குரங்குக்கு வேலி அடைக்கலாது. அது கொஞ்சம் கஷ்டம்தான் குரங்குக்கு வந்து. ஆனால் மற்றும்படி இந்த வேலி பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இனித்தான் அடுத்த கட்டமாக எதுக்குள்ளே என்ன பயிர் கொடி வைக்கிறோன்றது வந்து நாங்கள் தீர்மானிச்சு இப்போ ஒரு துண்டுக்க வந்து கச்சான் போட்டாச்சு. அரைவாசி போடப்பட்டு கொண்டு இருக்குது. ஆனால் மற்றதுக்கு என்னென்ன வைக்க போகிறோம்ன்றதை இனித்தான் தெரியும் எங்களுக்கு. ஆனால் இந்த கஜுவும் வந்து பெருசாக பராமரிப்பு குறைஞ்சிட்டு தானே. தண்ணி விட இல்லைஞ்சால தண்ணி விடணும். ஆனால் இது தண்ணி இதுக்குள்ளால பாயும் மிஞ்சால தண்ணி எல்லாம் வரும் இடத்துக்கு. எல்லா இடத்துக்குமே தண்ணி வரும். இதில் எங்களோட இடத்துல எங்களோட கணிக்க தண்ணி பாயாத இடம் இல்லை. என்னடா இதுக்குள்ள என்ன ரகத்துக்கு எல்லாம் கத்தரி வச்சுருந்தோம் நாங்கள். நல்லா வந்தது கத்தரி எல்லாமே. தண்ணி இந்த பாயிர தண்ணி தான். அளவாக தண்ணியை விட்டா சரி. இப்போ இதுக்குள்ள எல்லாம் பாத்தி கட்டி விட வேணுமெண்டு இல்லை. மேலேருந்து இப்படி இறக்கி விட்டாலே சரி தண்ணி. என்னடா பரவி பாயும் அப்படியே. அப்படி இருக்குன்னு பாருங்க. காணிக்க நிற்க அங்கால பக்கத்தை பாருங்க அப்படி இருக்குண்டு. அது இப்போ தாமரக்குளம் இல்லாமல் சம்பு குளமாக மாறிட்டுது. அதுதானோ ஃபுல்லாகவே சம்பு வந்துட்டு. அதுக்கையும் வேறு ஏதோ செடிகள் மாதிரி வளர்ந்து ஒரு செடிகள் நிற்குது. ஆனால் முந்தி பார்த்தா தாமரை இலையும் பூவும் மட்டும்தான் தெரியுமோ முந்தி. இப்போ அதெல்லாம் வேற புல்லுவால் மூடிட்டு உண்மையில தான் ஜாலி. அப்படியே பார்த்தீங்களா கைப்ப நெல்லி ஒன்றை இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு பாருங்க. இதை வந்து என்ன நெல்லின்னு சொல்கிற செய்ய வேறு அறநெல்லி என்று சொல்லி அறநெல்லியாண்ணா. அதோட இந்த கரையும் புள்ள மாமரங்கள் நிற்குது. வேலிக்கரை புள்ள அந்த மாவோட சேர்த்து தான் இதுவும் வச்சது. இந்த லைனுக்கு செவ்வாழை இதெல்லாம் ஒரே நேரத்தில் வச்சது இதெல்லாம். ஆனால் இப்போ இந்த வேலி இங்கே நீட் பண்ணபடியே அந்த சம்பும் கொஞ்சம் அங்கால பக்கம் வேலி அப்படியே ஃபுல்லாக அங்கால பக்கம் நடந்து போகக்கூடிய மாதிரி நீட் பண்ணியிருக்குது. நீ நம்ம பார்த்து கொண்டா சரி. இப்போ நாங்கள் மாதத்துலேயே ஒருக்காது பராமரித்தா தான் இனி புல் வராது. இப்போ வெயில் காலம் கோடை காலம் பண்ணபடியே புல் முளைக்காது. ஆனால் வந்து இப்போ மழை காலம் வந்துட்டா சரி. இதுக்குள்ள ஃபுல்லாகவே வாழை தான் நிற்கிது. இதுக்கு தண்ணி பாருங்க இப்படி பாயுது. இஞ்சால வந்து மேலதிக தண்ணியை வந்து இஞ்சால விட்டு விடுறது அப்படி பாஞ்சோன்றது பாயும். இதுக்கு எல்லாம் நிறைய மாமரம் நிறைய கமோம்புள்ள எல்லாம் நிற்குது. இனி படிப்படியாக தான் செய்யணும். என்னடா இதுக்குள்ள வந்து கொஞ்சம் கமோம்புள்ள பட்டுட்டு இது வண்டி இருந்ததில்ல. இதுக்கு வந்து கொஞ்சம் பட்டுட்டுது. பார்த்து செருக்கி போட்டு படுகண்டு வைக்க வேணும். இது செருக்கி போட்டு தான் இப்போ நாங்கள் அந்த மிஷின் அளவுல வேணும். ஏனென்றால் இப்போ இவ்வளவு பிள்ளையாரு கேட்க வந்து எனக்கு பெரிய செடியும் நிற்குது இல்லை, பெரிய அந்த இதுகளும் நிற்குது இல்லை. உங்களை அந்த தொண்டு முழுது வச்சிருக்கா அதுக்கு எங்கள் கஜான் தான் போட போகிறோம். இதுக்குள்ளே கொஞ்சம் கண்டுகள் பட்டுட்டுதோ தெரியல. கமுகு என்ன தம்பி முள்ளு குத்துதா?
இன்னும் கொஞ்ச நாள் போக இதெல்லாம் ஃபுல்லாக நல்ல நீட்டாக கொண்டு வந்துடுவோம். எந்த இப்போ எங்களுக்கு கொஞ்சம் வார மாதமும் இந்த பள்ளிக்கூடங்கள் லீவுகள் வருகுதല്ലോ, அதுதானோ அந்த லீவோட வந்து பெரும்பாலும் செய்யக்கூடிய ஃபுல்லாக வட்டையாக்கி ஃபுல்லாக எப்படி பழைய மாதிரி இருந்தோ அதே மாதிரி கொண்டு வரணும். அந்த வேலி பார்த்தீங்களா அப்படியே நேராக போய் அங்கே வரைக்கும் வந்து இப்படியே சுற்றி வருது. அந்த பரம்போலியை வச்ச கமமுள்ளெல்லாம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு நல்ல பெருசாக வளர்ந்துட்டு. இன்னும் கொஞ்ச நாள் போக நல்ல வடிவாக இருக்கும். இந்த வயல் மிதச்சு விட இந்த வயலுக்கு என்னென்னா உலகியந்திரம் முறக்கலாது புதையுது. இனி அந்த எங்களோட லேமாஸ்டர் இருக்குது தானே, அதுக்கு வந்து அகல வீல் ஒன்று இருக்குது, அதை வண்டி கூட்டினா தான் இந்த வயல் உள்ளலாம். அடுத்த முறை கட்டாயம் விதைக்கணும் இந்த வயல். ஏன்னா 2 தரம் மிஷினை இறக்க மிஷின் 2 தரம் புதஞ்சு போச்சு. விட மாட்டினமோ அப்படியே நாங்கள் போவோம். இதுதான் வந்து எங்களோட லேமாஸ்டர். கிட்டத்தட்ட எடுத்தது 2011ஆம் ஆண்டு. 2011ஆம் ஆண்டு பாருங்க, இப்போ 22. நான் நினைக்கிறேன் 4 லட்சமோ 3,65,000 எடுக்க. நீங்கள் கொஞ்சம் லீஸ் கட்டே ஓடி பழகுறானு. கொஞ்சம் பயம் என்னென்றால் ஒருக்கா பிறண்டது நான் தான் பிராட்டினான். அதால எனக்கு கொஞ்சம் உள்ள இதில் பயம். மற்ற உலக வந்து சால் கட்டி விழுவணும். அதாவது சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பார்த்து அவதானமாக விழுவணும். சுஜி தானும் உழவணுமான்ட்டு இப்போ உழப்பழக்க போலகிறான். கொஞ்சம் அனுபவம் குறைவா, ஆனால் ஓரளவு ஓகே. என்ன திருப்பெல்லாம் பழகிட்டீங்களா? ரைட், இனி எனக்கு வேலை மிச்சம். அப்படியே சுற்றி விடுது ஒன்று வாங்க. அதில் பார்த்தீங்களா அப்படியே நெல் ஓட்டுற மிஷின் போய் கொண்டிருக்கு பாருங்க. அது கொஞ்சம் கிடங்கு பார்த்தா தான் மெதுவாக போயிடும். அப்படியே பார்த்தீங்களோண்டால் இன்றைக்கு எங்களை பார்க்குறதுக்காக சுவிஸ் நாட்டில் இருந்து அண்ணா, அக்கா, இஞ்சால தம்பி, தங்கச்சி, அதோட இவியல் 2 பேரும் நெடுங்கணிலேருந்து வந்திருக்கணவங்களை பார்க்குறதுக்குண்ணா. உண்மையிலேயுமே சமையல் ஒன்றும் செய்யலை. மற்றது அண்ணாவும் சொல்லியிருந்தவர் சமையல் ஒன்றும் பண்ணாமல் எங்களை வந்து பார்த்துட்டு போனால் காண மாட்டேன். நான் அப்படி இருந்து கேட்டுனான். அண்ணா மத்தியானம் வந்து வேறு எங்கள் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னு. அவங்களோட விட்டா சரி 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 சரி. இவர் தான் கூடுதலாக எங்களை பார்க்கணுமெண்டு ஆசைப்பட்டவரான். இவர்கிட்ட பேர் தாரகன். ஐயா தங்கச்சின்னு என்ன பேர்? தார்மிகா. கார்மிகா, சூப்பர் பேரா. அதுதான் எங்களை பார்க்க வந்ததுக்கு நன்றியா. சரியா, இனி வந்தாலும் பெறணும். இவர் கேட்குறார் இனி வந்தாலும் இங்கே வரலாமோ. அதான் சொன்னால் நான் தாராளமாக வரலாமுண்டு. அதுதான் வேறு இறங்கினோன்னா வீடு தான்.
என்ன இந்த புதுசாக வரைக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும் என்னடா பாதைகளும் கொஞ்சம் ஓ இப்படியே போய் புதுக்குடியிருப்பு போகலாம் அதனால நாங்கள் வந்து போகிறோம் நாங்கள் அது கிட்ட எங்களுக்கு மன்னாண்டல் இது போய் மன்னாண்டல் கடை வரை போகும் ஆனால் ரோட்டு கொஞ்சம் பைக்குக்கு மட்டும்தான் சரி வேறு வாகனங்கள் போயிடல கொஞ்சம் சரியான கிடங்கு பைக்குக்கே கரைச்சல் அதெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒட்டுச்சுடான் இங்கேருந்து ஒட்டுச்சுட்டான் போகிற தூரம் இதுக்கால போய் மன்னாண்டிலே வரலாம் கிட்ட அவ்வளோ கிட்ட பாதை வீடு பிடிச்சிருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா வந்த ஆக்களுக்கு வந்து பிலாப்பழம் தான் கொடுத்து விடணும் கடைசியில் அப்போ ஒரு பிலாப்பழம் இருந்தது தம்பி இறக்குறான் கொடுத்து விட்றதுக்கு சொட்டு கூட பால் வரையில் அப்படி ஒரு தரமான பழம் எதுக்கும் இந்த காம்புக்கு மட்டும் பால் இல்லை இதில் வாழைப்பழம் எங்கட விட்டு வாழைப்பழம் வாழைப்பழமோ அம்மா வாழைப்பழம் சாப்பிடுவாங்க சிரிக்கிறீங்க ஓ இந்த பேர் வந்து நல்ல ஞாபகம் இருக்கக்கூடிய மாதிரி பேர் கார்த்திகா ஓகே பாய் இப்போ பார்த்தீங்களென்றால் திடீரென்று தான் வந்தவைகள் ஆனால் எங்களுக்கு கவலை உண்மையாக சாப்பாடு கொடுக்கலையாண்டுமே சரியான ஒரு கவலை அவைகள் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டோமா அவங்கள பார்க்குறதுக்காக தான் வந்தவையால் எங்களையும் குறிப்பாக அம்மாவையும் வேணா ஓ உண்மையிலுமே சந்தோஷம் ஏன்னா ஓ நிறைய உறவுகள் வந்து இப்படி நிறைய உறவுகள் வந்து எங்களுக்கு உண்மையிலுமே இருக்கணும் வந்து கதைச்செல்லாம் தெரியும் உண்மையிலுமே இவ்வளவு எங்களில் வந்து பாசம் வச்சிருக்கிறோம் சந்தோஷம் அதோட வந்து நாங்களும் வேலையானுன்றதாங்க அப்படியே பவையும் திடீரென சொன்ன போல அப்படியே வந்து அதிடம் இதோட வந்து இந்த காலம் எங்களால் வந்து என்ன சொல்றது கொடுத்து விடக்கூடிய அந்த பிலாப்பழம் அந்த வாழைப்பழம் தான் அது என்ன சொல்றது உண்மையாக தான் அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் ஓ நன்றி வணக்கம்